வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் மெயின் ஏரியாவில் நீலாம்பூரில் இந்த காலேஜ் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட 2025க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அட்மிஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் ஏஎன்டிஎஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மெஷின் லேர்னிங், அதாவது ஏஎன்டிஎஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். அதே மாதிரி பிஇ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது ஒரு யூனிக் கோர்ஸ். இந்த மாதிரி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காலேஜஸில் இருக்காது. இது ஒரு யூனிக்கான கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிஇ இசிஇ, பிஇ ட்ரிபிள்இ, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 7 கோர்சஸ் இருக்குது. இதுக்கான அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றது 10,000 ரூபா தான் காமன். கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎன்டிஎஸ், அதே மாதிரி ஏஐஎம்எல், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 75,000 அப்படின்றத ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னா 65,000 ரூபா. அதே மாதிரி இசிஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா 65,000 ரூபா. ட்ரிபிள்இக்கும் மெக்கானிக்கலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபா அப்படின்றத ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்க அப்படின்னா ஏஎன்டிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 அப்படின்றது ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐஎம்எல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees ஃபீஸ் ஆகும். அதே சமயம் பிஇ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா 80,000 ரூபா ஃபீஸ் அப்படின்றதும், இசிஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 ரூபா. அதே இது ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 50,000 ரூபா அப்படின்றது ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு 10,000 ரூபா வாங்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயருக்கு இந்த கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி உங்களுக்கான புக்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு 10,000 ரூபா அப்படின்றத தனியாக வாங்கிடுறாங்க. அதாவது அட்மிஷன் ஃபீஸ் 10,000 அப்படின்றது ஒன் டைம் பேமெண்ட், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கட்டினா போதும். அது இல்லாமல் இயர் ஃபீஸ் அப்படின்றது ப்ளஸ் ஒரு 10,000 ரூபா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபா அப்படின்றது அட்மிஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது வாங்குறாங்க. அது இல்லாமல் ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 75,000 அப்படின்றத வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும் அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகட்டும், கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜில் ஒரு ரீசனபிளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது அப்படின்றது கதிர் காலேஜில் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா மெயினான ஏரியாவில் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் பஸ்லேயே வந்தாலும் காலேஜை ரீச் பண்ணுறது அப்படின்றது மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால, நீங்கள் வெளியூரில், அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த காலேஜை ரீச் பண்ணுறது அப்படின்றது நம்ம நியர்பையாக இருக்குது. உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்ம தேட வேண்டிய இன்டீரியரோ அல்லது நம்ம தூரமாக ட்ராவல் பண்ண வேண்டியதோ கிடையாது. ஏன்னா இது அவினாசி ரோடு அப்படின்றதுனால இது மெயினான ஏரியா. ஸோ ரோட் கனெக்டிவிட்டி அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் வரணும் அப்படின்னாலும் பல்லடம், திருப்பூர், அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையுமே பஸ் கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த காலேஜுக்கு இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பற்றினா வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, அல்லது இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னா மினிமம் இப்போதைக்கு எவ்வளோ பே பண்ணணும், அதே மாதிரி டொனேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இப்போதைக்கு டொனேஷன் கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் என்னோட நம்பரான 6374749314க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலேஜில் எம்பிஏவும் இருக்குது. எம்பிஏவுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது செமஸ்டருக்கு 40,000 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறைவான ஃபீஸ் தான். ஏன்னா எம்பிஏக்கு மற்ற இடங்களில் அதிக ஃபீஸ் அதிகமாக இருக்குது. பட் இங்கே 40,000 அப்படின்றது ஒரு நாமினலான ஃபீஸ் தான். ஸோ அதனால் எம்பிஏ எடுக்கிற ஐடியா யாராவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் என்னோட நம்பரான 6374749314க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸை நம்ம எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக, இந்த மாதிரியான ஃபீஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகள்லையும் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.